கரூர் இன்சிடென்ட் வந்து சாதாரணமா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரபஞ்சம் விடுறதா இல்லை, விடாதுங்கிறது தான் இதோடைய செயல் வடிவம். அதோடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக தான் இருக்க போகுது. இனிவரும் பார்க்காத விஷயத்த மனித அறிவை பயன்படுத்தினவங்க யார் பயன்படுத்தி யார் அந்த மாதிரி ஒரு சூழல் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அது எனக்கு தெரிஞ்சு அங்கே நடந்த இன்சிடென்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒரு லைவா இருக்கிற இன்சிடென்ட் மாதிரி எனக்கு தியானத்தில் தோணலை. அது ஏதோ ஒரு மனிதர்களுடைய மனித செயல் தான் அந்த இன்சிடென்ட்டுக்கு காரணமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து மின்காந்த அந்த அலை இது ஏற்படுத்தின மாற்றம். புரியுதா? விசில் நடிகன் ஏற்படுத்தின மாற்றம் கிடையாது. மின்காந்த அலை அவரை 108 இடம் ஜெயிக்க வச்ச இந்த மின்காந்த அலைவரிசைகள் ஏன் ஒரு 10 இடம் ஜெயிக்க வச்சிருக்க முடியாதா? அப்ப கூட்டணி ஆச்சுன்னு அவன் வாயிலிருந்து வந்துச்சு இல்ல. பேக்ரவுண்ட்ல ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிறத பத்தி இதை வந்து யோசிக்க மாட்டான். இப்ப இந்த தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் மிகப்பெரிய பேக்ரவுண்டோட ஒரு பெரிய வேலை இருக்கு. இது வந்து நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் ஒரு நடிகனுக்காக நடக்குதுன்னா கற்பனை. இதெல்லாம் அதிதீவிர கற்பனைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கற்பனை. எந்த சூழல்லையும் இது போல ஒரு சூழல் நடந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி நடிகர்களாக இருந்த பெரிய பெரிய ஆளுங்க ஆந்திராவில் ஒரு நடிகர் ஆண்டிருக்காரு, தமிழ்நாட்டிலேயே பெரிய ஒரு நடிகர் ஆண்டிருக்கிறாரு. அதோடைய வீகம்லாம் வேற, அதோடைய சூழல்லாம் வேற, இதோட சூழல் வேற.